உங்க குழந்தைங்க செஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா? செஸ் இந்த மாரி ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேபிளான கரியர் இருக்காது, இன்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஃபீலிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்றது தான் இந்த வீடியோவோட மோட்டோ. இந்தியால செஸ் வந்து ஒரு டாப் மோஸ்ட் இன்டோர் கேமா வந்து இருக்கு. எஸ்பெஷலி குகேஷ், பிரகலானந்தன் இந்த மாரி செஸ் சாம்பியன்ஷிப் வந்ததுக்கப்புறம் செஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. எவ்ரி இயர் இந்தியாவில் மட்டும் 3000 ப்ளஸ் செஸ் பிளேயர்ஸ் வந்து ஆட் ஆகிறாங்க. அதில் 2% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் நேஷனல் இல்லை இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ், சாம்பியன்ஷிப், கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரியான ஒரு ரெகக்னேஷன்ஸ் வந்து கிடைக்குது. அவங்களோட லைஃபும் வந்து செட்டில் ஆகுது. அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளோட லைஃப் என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸோ இல்லை செஸ் கேம்ஸ்லேயே இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம ஒரு நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கான கெரியர் பில்ட் ஆகும், ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை. அதை தாண்டியும் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து குட் சேலரி பேக்கேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட் பண்ணி காட்டுறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவே. ஸோ நான் இப்போ டோட்டலாக 11+ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் செஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை 3 கேட்டகரிஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கவர்மெண்ட் செக்டர், இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்டர், தென் தேர்ட் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது நீங்களே செல்ஃபாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டரில் ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயருக்கு என்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு, செஸ் ஒலிம்பியாட் இல்லை ஏஷியன் கேம்ஸு, கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் மணியும் வரும். அண்ட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன், இல்லைனா வந்து தமிழ்நாடோட செஸ் ஃபவுண்டேஷன். செகண்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செஸ் கோச். கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்லையோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே நீங்கள் வந்து ஒரு செஸ் கோச்சாக வந்து ஒர்க் பண்ணலாம். அது மேக்ஸிமம் சேலரி வந்து 6 lakhs வரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்டாக பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆர்பிட்டர், அதாவது ரெஃப்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்பிட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்லி 5 lakhs வரையும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட்ஸில் இல்லை FIDA கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்டராக வந்து ஒர்க் பண்ணலாம். தென் ஃபோர்த், கவர்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் வந்து செஸ் ரிலேட்டடான ஒரு பாலிசி வந்து டெவலப் பண்ணுறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பாலிசி டெவலப் பண்ணுறாங்க. அதில் செஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் உங்களோட ஒர்க்ஸ் அதுக்கான சேலரி மேக்ஸிமம் 8 lakhs வரையும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 44th செஸ் ஒலிம்பியாட் வந்து சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு செஸ் பிளேயராக இருந்து சாம்பியன்ஷிப் வாங்குறதே தாண்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் ஒரு செகண்ட்ஸில் வந்து இருக்கலாம். அதாவது வந்து செஸ் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு செஸ் பிளேயராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு செஸ் பிளேயர் வந்து தேவை ஆப்போசிட்டில். ஸோ அது செஸ் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செஸ் கோச். நீங்கள் ஒரு ப்ரைவேட் அகாடமிலையோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை நீங்களே வந்து ஒரு செஸ் அகாடமியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு செஸ் கோச்சாக வந்து இருக்கலாம். இதுக்கு இயர்லி 10 lakh rupees வரையும் நீங்கள் வந்து சேலரி ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு செஸ் வந்து டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி ஸோ இயர்லி அதுலேயுமே வந்து 15 lakhs வரையும் ஏர்ன் பண்ணலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து செஸ் ஜேர்னலிஸ்ட். உங்களோட ரோல் என்ன அப்படின்னா, ஸோ செஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி ஆர்டிகல்ஸாக வந்து வெளிவிடுவாங்க. அதுக்குமே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு செஸ் பிளேயராகவோ இல்லை செஸ் பற்றின நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இயர்லி 10 lakh rupees வரையுமே உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோர்த் வந்து ரொம்ப யூனிக்கானது செஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். நம்ம செஸ் கேமாவோ இல்லை வந்து செஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லைக் chess.com இல்லை வந்து ஸ்டாக் ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து செஸ் ரிலேட்டடான கேம்ஸ் ரூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை அந்த பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டெவலப்பர் வந்து தேவை. அவங்க கண்டிப்பாக செஸ் ரிலேட்டடான நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ இதுக்குமே பர் இயருக்கு 15 lakhs வரையுமே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சைக்கலாஜிக்கல் கோச் ஃபார் செஸ் பிளேயர்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th முடிச்சதுக்கப்புறம் சைக்காலஜியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரியர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிக்கிறது மூலயமா நீங்கள் செஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கோச்சாக வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் செஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மென்டல் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ அவங்க ஃபிசிக்கலாக தாண்டி மென்டலி ஹையர் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெசிலியன்ட் கெப்பாசிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக லாஜிக்கல் கோச் வந்து இருப்பாங்க. இந்த ஜாப்க்கு இயர்லி 12 lakhs வரையும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட். உங்களோட ரோல் என்ன அப்படின்னா
என்னென்னா, நம்ம செஸ் பேஸ்டு நிறைய கேம்ஸ் அண்ட் பசில்ஸ் வந்து பார்த்துருப்போம் ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களோட சேலரி வந்து அப் டு 10 lakhs per year வந்து இருக்குது. நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேட்டகரி வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதாவது நீங்களே ஒரு செஸ் பிளேயராக இருந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து செஸ் அகாடமி ஃபவுண்டர். நீங்களே வந்து ஒரு செஸ் அகாடமி கோச்சிங் சென்டர் வந்து ஃபவுண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு செஸ் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ வந்து ஹை டிமாண்ட் வந்து இருக்குது. இதில் அப் டு 50 lakhs வரையுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து டோர்னமெண்ட் ஆர்கனைசர். நம்ம செஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்க்குறோம். அது இன்டர்நேஷ்னல் லெவல், லோக்கல் இல்லை நேஷ்னல் லெவலாக இருந்தாலுமே நிறைய செஸ் டோர்னமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே டோர்னமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து செஸ் டோர்னமெண்ட் ஆர்கனைசரோட ஒர்க். வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருந்துருக்கணும். ஈவெண்ட் பேஸ் பண்ணி அப் டு 8 lakhs வரையுமே ஏர்ன் பண்ணலாம் per year. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் பிஸ்னஸாக பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு செஸ் பிளேயராக இருக்காங்கட்டி கண்டிப்பாக உங்களுக்கு செஸ் ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இல்லை தீம் பேஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி செஸ் போர்ட்ஸோ இல்லை வந்து செஸ் ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் டிபெண்ட் பண்ணி அப் டு 20 lakhs per year வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக செஸ் ரிலேட்டடான அதர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி செஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரி இல்லை ஜென்ரல் டிகிரி கோர்சஸ் லைக் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் டிஃபென்ஸ் கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் MBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் மட்டும் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஐடியில் ஏஐ எத்திக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடில் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஐடி கம்பெனியில் கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு LLB ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாயராக மட்டும்தான் இருக்கணுன்ட்டு இல்லை, கவர்மெண்ட் பாலிசி அட்வைசராகவும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிகிரிக்கு ஒரு பர்டிகுலர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இல்லை, இந்த மாதிரி வேரியஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதோட ரோட் மேப் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சேனலோட மோட்டிவே. என்னோட நேம் வந்து திவ்யா சர்டிஃபைட் கரியர் அனலிஸ்ட். இந்த மாதிரி ஒரு கரியர் ரோட் மேப் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.